Hello everyone, I'm Naveen. Welcome to Nana Watching. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தலைவன் தலைவி இந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம நித்யா மேனன் அண்ட் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர் தான் அவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு பேர் பண்ணி லீட் ரோலா பண்றாங்க இந்த படத்துல. நம்ம பாண்டியராஜ் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சந்தோஷ் தான் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை கேட்டோன்னே எனக்கு செம்ம ஹைப். சனாவா மியூசிக் அப்ப சூப்பர் டூப்பரா இருக்க சாங்லாம். இப்போ ரீசெண்டா வந்துட்டு கூட ரெட்ரோன்னு இந்த படம் வந்துச்சு. நான் அதுக்கு பார்த்துட்டேன் படத்தை ஒன்றும் ரிவ்யூ பண்றதுக்கு டைம் இல்லைங்க. ஸோ டக்குக்கு இந்த வீடியோ முடிச்சா அடுத்தது ரிவ்யூன்றது பண்ண ஆரம்பிக்கிறோம். பண்றேன், நீங்க பாருங்க, ஸ்டே டியூன் அது வரைக்கும், சரிங்களா? ஸோ இந்த படத்தை பத்தி எனக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தெரியாது. திடீர்னு எதுவுமே சொல்லாம கொள்ளாம வந்துட்டு டைட்டில் டீசர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஸோ வாங்க டேரக்டா வந்துட்டு நம்ம டைட்டில் டீசர் பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. சந்தோஷ் மியூசிக்கல் வேண்டாம் மருமகளே, ஒன்னு தங்கமா தாங்குவோம். நீங்க ஒன்னும் வரி பண்ணாதீங்க அரசி. எங்க அண்ணன் ஒருத்தனுக்காக உருட்டு உங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு நான் தான் வேணும்னு வந்திருக்கேன். நாமளே இப்படி பாத்துக்கலன்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு உன்னை பாரு மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்க போறேன். என்ன குத்து புரட்டா குட்டிக்கிருக்கீங்க? இதுதான் நீங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிற லட்சணமா? பிடிக்கலன்னா உங்க அப்பாவோட அரண்மனைக்கு கிளம்பி போங்களேங்க. எங்க வீடு எங்களுக்கு அரண்மனை தான் சார். மேடம், நீங்க இந்த மாதிரி சாருன்னு சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது மேடம். நீங்க மேடம் மேடம்னு சொல்லும்போது எங்களுக்கு இனிக்குமா சார்? ஏண்டா உங்க வண்டியில ஏறணும்னு இருக்கு சார். இறங்கி போங்க மேடம், இறங்கி போங்க. உங்களை யார் தடுத்தது? டேய், இதுக்கு மேல பேசினா மூஞ்சிய புரோட்டா கல்ல வச்சு தேய்ச்சு புடுவேன். என்ன பண்ணுவீங்க? ஏடா பண்ணுவேன்? இனிமே ஒரு வார்த்தை பேச மாட்டேன். பேச மாட்டேன் சொல்லி பேசிக்கிட்டே தானடா இருக்கேன். நீ துண்ட கட்டினாலும் வாய் ஓய்தா பாரு. ரக்கட் லவ் ஸ்டோரி சூப்பர். காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது, சொன்னா புரிஞ்சுங்க. இது வந்துட்டு யாரையும் டீஸ் பண்ற மாதிரியே இருக்கு டைலாக். இருப்பது இப்பதான் லவ் சாங் மாதிரி லவ் படம் மாதிரி போயிடுச்சு. டக்குன்னு என்ன துப்பாக்கி எடுத்து சொல்றாரு. ஓகே எஸ், தலைவன் தலைவி அது ஒரு மாதிரி ரக்கட் லவ் ஸ்டோரியா. எனக்கு என்னமோ வந்துட்டு அட்டகத்தி போஸ்டர் மாதிரி இருக்கு. எனக்கு அந்த அட்டகத்தி படத்தோட போஸ்டர் மாதிரி இருக்கு. அதான் டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. சனா மியூசிக்கு ஆப்வியஸ்லி ஒரு மாதிரி குத்தாதான் வைபா தான் இருக்க போது சாங்ஸ்லாம். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் பேர் வந்துட்டு எனக்கு கரெக்டான பேர்னு தோணுது. பிகாஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு நேச்சரனான ஒரு ஆக்டர். அவர் தான் உண்மையிலே நேச்சர் ஸ்டார். ஓகேவா? நேச்சர் ஸ்டார் நானி சாரே வந்துட்டு இப்ப ரக்கட்டா மாறிட்டாருங்க. எனக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்கு. பட் ஏன்டா அந்த மாதிரி தான் இருக்கு. ரத்த தெறிக்க படம் பண்றாரு. ஓகே, அவரோட பேட்டர்ன் வேற மாதிரி மாறிடுச்சு. நேச்சர் ஸ்டார் அந்த ரக்கட்டே நேச்சுரலா பண்றாரு அந்த மனசன். சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ நம்ம விஜய் சேதுபதி சார் வந்துட்டு நேச்சர் ஸ்டார் தான். ஒரு மாதிரி யதார்த்தமா நடிப்பாரு, ரியலா நடிப்பாரு, நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம நித்யா மேனன் அவங்க வந்துட்டு லேடி விஷன் ஆஃப் விஜய் சேதுபதி. அவங்க ஒரு ரியலிஸ்டிக்கா நடிக்கிறாங்க, யதார்த்தமா நடிக்கிற ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ 2 பேரோட காம்பினேஷன் என்னோட கெமிஸ்ட்ரி இந்த படத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு எலிவேட்டா இருக்க போகுது இந்த படம் ஃபுல்லா. மேபி இது ராம்காம் மட்டும் இல்லாம லைக் எமோஷனல் வைஸும் ஃபேமிலி என்டர்டைனா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி கமர்ஷியலா அந்த மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு மரணமா வரப்போகுது, சூப்பரா வரப்போகுது. ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. அண்ட் நம்ம சர்ப்ரைஸ் கம்மியோ நம்ம யோகி பாபு சார் அந்த டைலாக் நான் இருக்கா யாருக்கிட்ட வந்துட்டு டீஸ் பண்ணாங்கன்ட்டு ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்ம நயன்தாரா மேமோ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம விக்னேஷ் சிவனும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ போயிருந்தாங்க. அவங்களோட ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, பேட் மேனுஃபேக்சரிங். அதை வந்துட்டு ஏதோ லான்ச் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த பாத்துக்கிற ஒரு பையன் நான் பாடி காட்டா அவன் தான் அந்த மக்கள்கிட்ட சொல்லுவான், க்ரௌடா இருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லுவாங்க. அந்த மக்கள் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடக்கும், அந்த கண்ட்ரோல் பண்ற பையன் வந்துட்டு அந்த கருப்பு சட்டை போட்டு அவன் சொல்லுவான், நான் கிடையாது சொல்லுவான், இதே டைலாக் சொல்லுவான், கைஸ் இவங்க வந்துட்டு நார்மல் பீப்புள்
கிடையாது கைஸ், புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி சொல்லுவான். அதை வச்சு பண்ணாங்க பாருங்க ஒரு ட்ரெண்டிங்க, வச்சு செஞ்சுட்டானுங்க ஃபேன்ஸ்லாம். ஸோ ஸ்டில் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், மெம்ஸ்லாம் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டா எக்ஸ்லாம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். ஸோ தலைவன் தலைவி ஆப்வியஸ்லி அந்த 2 பேர் காம்போ தான் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. நம்ம விஜயஸும் நம்ம நித்யா மேனனோட காம்போ தான். எப்படி இருக்கும்போது நான் ஈகரா வெயிட் பண்றேன். ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். See you next video. Bye.